கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே இரவு நேரத்திலே மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், நான் ஏன் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும். சில குடும்பத்திலே வாழ்க்கையில தோல்விகள், சில குடும்பத்திலே ஏமாந்துட்டேன், சில குடும்பத்திலே நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, சில குடும்பத்திலே என் பிள்ளையை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் பிள்ளை இப்ப என்கிட்ட பேச மாட்டுக்கு, என் பிள்ளையை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் பையன் செத்து போயிட்டான், என் கணவரை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் கணவர் செத்து போயிட்டாரு, நான் எங்க அம்மா அப்பாவை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்க அம்மா அப்பா இப்ப எனக்கு உதவி செய்யல, என் புருஷனுக்காக நான் வாழ்ந்தேன், இப்ப என் புருஷன் என்கிட்ட அன்பா இல்லை. இப்படி பல காரியங்கள். இந்த இரவு நேரத்திலே நமக்கு செய்தி என்ன? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே மனுஷனை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம சிந்தனையிலே அடிக்கடி போராடக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷன் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை ராத்திரி நேரத்தில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இரவும் பகலுமா வேதத்தை தியானம் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் பகல் நேரத்தில் உள்ள பிரச்சனைய சிந்தனையில போட்டு அப்படியே குழப்பிட்டே இருப்பாங்க. ராத்திரி ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி லைட்டா கேட்டாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள பல பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொடுங்க தேவ ஜனமே. நாம் மனுஷனை நம்பி, யாரையாவது நம்பி, அவங்க சொன்னது நல்லா இருக்கும், இவங்க சொன்னது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனுஷனை சார்ந்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்துவிடும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்தா, மனுஷன் சொன்னதை நம்பி நம்ம வாழ்க்கையில பல ஆபத்துகள். என்னுடைய வாழ்க்கையில நான் அது ரியலாக அனுபவித்திருக்கிறேன். ஒரு 50-55 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி தெரியுமா? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து. இன்னைக்கு பல பிசினஸ் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா மனுஷனை நம்பி இருப்பாங்க. நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டா, குடும்பத்துல யாரையோ சொந்தக்காரங்களையோ யாரையோ ஒருத்தங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாங்க. சில குடும்பத்துல அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி மனுஷனை சார்ந்தே இருக்கிறாங்க. இப்படி மனுஷனை நம்பி 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 ராத்திரி நேரத்துல தூக்க வர மட்டுக்கு பிரச்சனைகள், போராட்டம். இது எல்லாமே பகல்ல நம்ம கர்த்தரை சார்ந்து இருந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை கம்மி. கர்த்தருடைய பாதப்படியிலே காத்து இருந்து ஜெபித்து விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பி, கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் பல பிரச்சனைக்கு உடனே முடிவு வரும். இன்னைக்கு வீட்டுல பைபிள் இருக்கு, ஆனா நிறைய குடும்பத்துல நிறைய செய்தியை கேட்கிறாங்க, ஆனா பைபிளை கையில எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா பைபிளை வாசிக்கிறதே இல்லை. பைபிள் அழகா போட்டிருக்கு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இதுல என்னையும் சேர்த்தா வரும். ஏன்னா இன்னைக்கு யாரையாவது நம்பி 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 அப்படிதான் லைஃபை கொண்டு போறாங்களே தவிர கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த அடைக்கலம். ஆனால் நாம் யாரை நம்பி கொண்டிருக்கிறோம்? நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த செய்தியிலே முக்கியமான கருத்து என்ன? சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்.
நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம்? எந்த குடும்பத்தை எடுத்தாலும் யாரையாவது நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துருதாங்க. நிறைய குடும்பத்துல வாழ்க்கையை தொலைச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பீங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா. செக் பண்ணி பாருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? ஒரு குடும்பத்துல வாலிப மகன் இறந்து போயிட்டான். அந்த அம்மா அப்பா யாரை நம்பி இருப்பாங்க? என் மகன் தான் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கடைசி காலத்துல. ஒரு குடும்பத்துல கணவர் இறந்து போயிட்டாங்க. பிள்ளைகள் இருக்கு. என் கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே அடுத்தவள என்ன செய்யன்னு தெரியல. இப்படி பல குடும்பத்திலே உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள். இந்த இரவு நேரத்திலே உங்க எண்ணங்களுக்குள்ளே, உங்க சிந்தனைக்குள்ளே, உங்க இதயத்துக்குள்ளே யார நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளை காலையில எப்படின்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டுக்கு. காலம் கடைசியா இருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்குமானால், கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று கேட்டால், இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உலகத்துல பல காரியங்களை கால்குலேஷன் போடுறாங்க. ஆனா அவங்களோட இருதயம் கர்த்தரோடு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறதா? கர்த்தரை நாம் தேடுகிறோம். உதடு அளவுல தேடுகிறோமா? உள்ளத்திலிருந்து தேடுகிறோமா? இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, இன்னைக்கு செல்போன்ல அடிமையா இருக்காங்க, டிவில அடிமையா இருக்காங்க, நாடகத்துல அடிமையா இருக்காங்க, சினிமா பார்க்கல அடிமையா இருக்காங்க, ஃப்ரெண்டுன்னா அடிமையா இருக்காங்க. உலகத்துல வழிபாடுகளுக்குள்ளே பல காரியத்தை சிக்கி கொண்டு வாழ்க்கையில எப்படி வெளியில வரணும்னு சொல்லி தெரியாம தவிர்க்கிறாங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், விட்டுருங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்க எதை விட்டு விடணுமா? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடணுமா? ஒரு சகோதரி, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில கண்ணீர். காரணம் என்ன? மனுஷனை சார்ந்து. இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, நமக்கு ஏன் கண்ணீர் வருது? ஏன் பிரச்சனை வருது? ஏன் போராட்டம் வருது? நம்ம யாரை சார்ந்து இருந்தோம்? நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல கண்ணீர் விட்டு அழுறாங்க. சில குடும்பத்துல மரண பயம், சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள். காரணம் என்ன? நாம் யாரை யோசித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே போராடுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனிதனை நம்பி மோசம் போனவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நாம் மனுஷனை நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வந்துவிடும். நாம் தேவனை சார்ந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். காலம் கடைசியா இருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். சுவாசமுள்ள மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பி பல லட்சங்கள் ஏமாந்து, பல கோடி ஏமாந்து, நகை ஏமாந்து, சில குடும்பத்துல வாழ்க்கை ஏமாந்து, மன அழுத்தத்திலே, தற்கொலை எண்ணத்திலே போராடி கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எங்களுடைய எண்ணங்களுக்குள்ள எந்தெந்த சிந்தனை போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எங்களுடைய வாகனத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே யாரெல்லாம் அப்பா வாகனத்திலே டிரைவிங்ல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை இரவு நேரத்திலே என் இயேசு ராஜா அப்பா உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க இருக்க வேண்டும். நைட் நேரத்துல அப்பா யாரெல்லாம் ஆர்மியில இருந்து அப்பா போலீஸ் டியூட்டில வேலை பார்க்கறவங்க, யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் டாக்டர் மாரு, நர்ஸ் மாரு, விசேஷமா யாரெல்லாம் போட் தொழில் அப்பா கடலுக்குள்ள புறப்பட்டு போயிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக செக்யூரிட்டி அப்பா, வாட்ச்மேன்,
நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்க, யாரெல்லாம் அப்பா கம்பெனில வேலை பார்க்கறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்கு, அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஐடி ஃபீல்ட்ல இருந்து ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே மனுஷனை நம்பாமல் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே சகல பாதுகாப்பும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் தாங்க. இரவு நேரத்திலே இந்த குடும்பத்திலே நான் வாழ்வதா மரிப்பதா, என்னோட வாழ்க்கையிலே கடன் நிமித்தமாக குடும்பத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, சில குடும்பத்திலே நான் ஏமாந்து விட்டேன்னு சொல்லி சில குடும்பத்திலே அப்பா இந்த மாதிரி எண்ணங்கள்ல பல காரியங்களை யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ரோம கிரீசர தந்திரமா கிரீசர எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே மரண பயத்தை கொண்ட ஒரு பொல்லாத கிரியைகள், தேவையில்லாத பயத்தை கொண்ட கிரியைகள், சில குடும்பத்துல வலு சிறப்பத்து கிரியைகள், சில குடும்பத்துல விபச்சார எண்ணங்கள், சில குடும்பத்துல இரவு நேரத்திலே தூக்கம் வர முடியாதபடி போராடிய தந்திரமா கிரீசர கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினாலே எல்லா சத்துருவின் சகல கிரியைகள் அழிக்கப்படட்டும். இரவு நேரம் முழுவதும் எங்க வீடு முழுவதும் தேவனுடைய அக்னியினால மூடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவற்ற ராஜா, எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமாக உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும். எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறங்குவாங்க. எங்களோட வாழ்க்கையில நீங்க இருந்தா சமாதானம், எங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்க இருந்தால் எல்லா கட்டுகளும் உடைந்து விடும். நீங்க எங்க உள்ளத்துக்குள்ள தங்கிருங்க. எங்க வீட்டுல நீங்க இருந்தா ஆசீர்வாதம், தரித்திரம் விலகி போகும், பஞ்சம் விலகி போகும், கஷ்டங்கள் மாறி போய்விடும். எங்க வீட்டுல போராட்டம் பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வாங்க ராஜா. யாரெல்லாம் இரவு நேரத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு தேதியில என்னென்ன பாவம் பண்ணியிருந்தாங்களோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, சிந்தனையில் உள்ள பாவத்தை மன்னிங்க, இதயத்தில் உள்ள பாவத்தை மன்னிங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. உம்முடைய கட்டளை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிங்க. இரவு நேரத்துல இன்பமா நித்திரை தாங்க, சமாதானமா நித்திரை தாங்க. நீங்க எங்க கூட தங்கியிருக்க வேண்டும். யாரெல்லாம் கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா கற்பத்தினி ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ நீங்க அழைத்து கூட்டு போங்க, நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. நிறைய குடும்பத்திலே பண பிரச்சனைல இருக்காங்க, அந்த குடும்பத்துல எல்லா தேவையிலும் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்துல என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு வயசு அதிகமாகுது, திருமணம் முடியாம இருக்குன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல தாய்மாரு நிறைய வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா எல்லா வாசலும் திறந்துதாங்க. நிறைய குடும்பத்துல திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்திலே திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் சில குடும்பத்திலே பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்திலே நிறைய பாவ காரியத்திலே, சில குடும்பத்திலே போதை காரியங்கள், சில குடும்பத்திலே மதுவான அடிமை, சில குடும்பத்துல விபச்சாரத்து நிமித்தமாக அப்பா பிரிந்து போயிட்டாங்க ராஜா. சில குடும்பத்துல டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. சில குடும்பத்துல என் கணவர் திரும்பி கிடைப்பாருன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல எந்த உபத்திரத்துல எந்த போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இந்த இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா அந்த வீட்டுக்கு விரோதமா கிரீசுற எல்லா தந்திரமா கிரீசுற எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினால் சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி விட்டு ராஜா. எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே அப்பா சுட்டரிக்க வேண்டும் ராஜா. இரவு நேரத்துல அப்பா எந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கோ பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே அப்பா விசேஷமா எந்த குடும்பத்திலே மாந்திரியம் பிள்ளி சூனியம் ஏவல் நுத்தமாக கட்டப்பட்டுக்காங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே அழிக்கப்படும் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் இன்னைக்கு அப்பா போட் தொழில் போயிட்டு யாரெல்லாம் விசேஷமாக வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்களோ, யாரெல்லாம் விவசாயத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக சுவிசேஷ ஊழியத்துக்கு அப்பா யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் வெளியில ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா கம்பெனில வேலை பார்க்கறவங்க, கம்பெனி வைத்திருக்கிறவங்க, யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. நிறைய குடும்பத்திலே லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா கடன் இருக்கு. நிறைய குடும்பத்துல வாழ்வதா மரிப்பதா இந்த சூழ்நிலை இருந்து ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, கர்த்தரை நம்புறோனையோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும் சொன்னீங்க ராஜா. நாங்க கர்த்தரை நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்ப மாட்டோம். எங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பாருங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில இருந்து ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கிட்னி ஃபெயிலியர்ல, சில குடும்பத்துல கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்துல
வைரஸ் நிமித்தமா பாதிக்கப்பட்டு, சில குடும்பத்துல சுகர் பிரஷரு, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்துல தலையில பிரச்சனைங்க, சில குடும்பத்துல எனக்கு சரீரத்துல அலர்ஜிங்கிறாங்க, சில குடும்பத்துல எனக்கு நான் படுத்த படுக்கையா இருக்கேன், சில குடும்பத்துல பிக்ஸ், சில குடும்பத்துல எனக்கு லிவர் பிரச்சனைங்க, சில குடும்பத்துல சிறு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அப்பா அந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில எந்த பாதிப்புல இருக்காங்களோ நீங்க இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய தழும்புகளால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய பாவத்தை எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறவர், எங்களுடைய நோய்களை சுகமாக்கிறவர், எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீர் வேதம் சொல்கிறது. இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா விசேஷமா அந்த இரவு நேரத்திலே குணமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தழும்புலாலே குணமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகம் வேணும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ என் இயேசு ராஜா பூரண சுகம் தாங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே மன அழுத்தத்திலே அப்பா ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா எல்லா கிரியில அழித்து இந்த இரவு நேரத்திலே சமாதானமான நித்திரை தாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல அப்பா நான் தனிமையா இருக்கிறேன், நான் விதவையா இருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என் பிள்ளைகள் பார்க்கல, என்னுடைய தேவைகள் அதிகம், என்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனை அதிகமா சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இறங்குவாங்க. உங்க பிள்ளைல என்னன்னு சொல்லி நீங்க பாருங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் உபத்திரம் போராட்டம் பிரச்சனைல வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா காரியத்தையும் மாற்றி இரவு நேரத்துல சமாதானமா நித்திரைத்தாங்க ராஜா. அதிகால வேலை துதிக்க துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாள் தொடங்க அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே கண்டிப்பா தயவு செய்து செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. குடும்பமா ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.